friends, welcome to yoga channel. நம்ம யோகா சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பலாக்கொட்டை முருங்கைக்காய் போட்டு நல்ல ஒரு காரக்குழம்பு, புளி குழம்புன்னு சொல்லலாம். காரக்குழம்புனா நம்ம யோகாஸ் குழம்பு மிளகாய் தூள் போட்டு தான் நான் செஞ்சு காட்ட போறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட குழம்பு மிளகாய் தூள் வாங்கிட்டு அம்மா சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. வாங்க அதை வச்சுட்டு இப்போ நீங்கள் நம்ம காரக்குழம்பு செய்ய போகிற புளி குழம்பு வந்து இங்கே அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சாச்சு. இங்கே தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாருங்க. முதல்ல வந்து நம்ம யோகாஸ் குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து பலாக்கொட்டை, முருங்கைக்காய், தக்காளி ஒரு 3 தக்காளி, வெங்காயம் சின்ன வெங்காயம், இங்கே வந்து பூண்டு, இந்த புளி, கருவேப்பிலை இதுதான் போட போகிறேன். இப்போ வாங்க நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். புளி வந்து நல்லா கழுவிடுவேன், எப்போயுமே கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அவங்கள நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும். எப்பயுமே புளிக்குழம்புக்கு காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் வெந்தயம் சேர்த்தா சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். அந்த வெந்தயம் வந்து மணமாக இருக்கும் சூப்பராக. இந்த வெந்தயம் பொரிஞ்சதுமே வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல்லு பூண்டு வந்து முதல் எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து இப்படி முழுசாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா ரொம்ப கண்ணாடி பார்த்துக்கு வாங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பூண்டு வந்து இந்த அளவுக்கு நல்லா செவக்கிற அளவுக்கு பூண்டு வதக்கினாக்கே நம்ம சாப்பிடாதவங்க கூட இந்த பூண்டு எடுத்து அப்படி சாப்பிடுவாங்க. ஏன்னா எண்ணெயில் நல்லா வதங்கிருமோ, அதனால் சூப்பராக இருக்கும். பூண்டு எந்த குழம்புக்குமே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாயு எடுத்துரும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு 3 தக்காளி சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வாங்க நல்லா எடுத்து 2 தடவை கிளறி விட்டேன். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிடணும். இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம பலாக்கொட்டையும் ஒரே ஒரு கத்திரிக்காய் மாடி தோட்டத்தில் இருந்துச்சு, அதை மட்டும் தம்பி பிடிங்கிட்டு வந்தால் அதை ஒன்றையும் போட்டு விட்டுறலாம். இப்போ நம்ம பலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பலாக்கொட்டையை வந்து நான் வேக வைக்கல, அப்படியே வந்து காய வச்சு கொஞ்சம் அப்படி தோல் எடுத்துடணும். ஈஸியாக வந்துடும். நமக்கு வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டணும். ஆனில் வச்சா கொஞ்சம் தீஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம யோகாஸ் குழம்பு மிளகாய் தூள் போடலாம். நம்ம குழம்பு மிளகாய் தூளில் வந்து எந்த பொருளுமே அதாவது கெமிக்கல் இல்லாமல் நம்மளே கைப்பட நானே வறுத்து அரைச்சி செய்கிறது. இதில் வந்து நீங்கள் எல்லாமே போடுங்க. இப்போ வந்து ஒரு குழம்பு தூள் எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வரமிளகா போடுவோம், வரமிளகா தூள், மல்லித்தூள், இந்த மாதிரி குழம்பு தூள் எல்லாமே போடுவோம். ஆனால் இதில் எதுவுமே போட வேணாம். இதில் 2 ஸ்பூன் மட்டும் போதும். 4 பேர்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 பேர்னா 1 ஸ்பூன் போதும். நம்ம குழம்பு மிளகாய் தூள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல காரசாரமாக சுருக்குன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாருமே குழம்பு தூள் தான் நம்மகிட்ட நிறைய போய்கிட்டு இருக்குது. 1/4 கிலோ 1/2 கிலோண்டு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி சிம்மில் வச்சே வேக விடணும். அந்த எண்ணெய் தக்காளி எல்லாமே பிரிஞ்சு எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துலாம். நம்ம யோகாஸ் குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் 4 பேர்த்துக்கு 2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்குறேன். 1 2 இந்த குழம்பு தூள் தான் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். நீங்கள் 4 பேர்த்துக்கு 2 ஸ்பூன் 2 பேர் இருந்தால் வந்து ஒரே 1 ஸ்பூன் போடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியை சேர்த்துடலாம். புளி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி போதும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி. கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து அறுத்து வச்சுருக்க கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்துச்சு, அந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ 2 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஆனில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு அப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான காரக்குழம்பு ரெடி. பலாக்கொட்டை முருங்கைக்காய் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா வேக விட்டுறலாம். மணக்குதா குழம்பு சாப்பிடணும் இருக்கா? முருங்கைக்காய் வந்து தம்பியும் அவங்க அப்பாவே எங்கள் வீட்டுக்கார் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்காய் போனால் பல்காத்தே எங்கள் வீட்டில் இருக்கும். டெய்லி முருங்கைக்காய் தான் வச்சுட்ருக்கிறேன். ஏன்னு தெரியுமா, அவங்க வேலைக்கு போகிற இடத்துல வந்து முருங்கைக்காய், முருங்கைக்கீரை எல்லாமே கொண்டுட்டு வருவாங்க. எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் எல்லாமே நான் வந்து இப்படி வச்சுக்கிறது. அதனால தான் லெமன் சாப்பாடு இந்த மாதிரி காய்கள்லாம் வந்து எவ்வளோ காய்னாலும் கொண்டு வருவாங்க. முருங்கைக்காய் அதை பக்கத்தில் ஆளுக்கு 2 கொடுத்துட்டு நான் மிச்சத்தை அறுத்து வச்சுருவேன். எல்லாமே இப்படி வச்சிட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து பாருங்கள், அதே வேறு முருங்கைக்கீரை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த முருங்கைக்கீரையும் முட்டைக்கூசும் போட்டு நான் பொரியல் பண்ணிட்டேன்.
போட்டு இன்றைக்கி இந்த காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை முட்டைக்கோஸ் போட்டு பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம குழம்பு பார்த்துடலாம். தம்பி ஏமா எடுத்து வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, அதை சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நேற்று கொண்டு வந்தாங்க முருங்கைக்காய், கொண்டு வந்து இத்தனை நாள் முடிஞ்சு, நேற்று கொண்டு வந்தது தான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறோம் சூப்பராக. இப்போ வந்து ஆனில் இருந்துச்சு, இப்போ சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக விட்டுறலாம், நல்லா வத்திரும். நிறைய சப்ஸ்கிரைபருங்கள், பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியும். இப்போ புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கேட்குறீங்க, அக்கா அண்ணன் என்ன வேலை பார்க்குறாரு, சார் என்ன வேலை பார்க்குறாரு, அப்பா என்ன வேலை பார்க்குறாரு. நிறைய சப்ஸ்கிரைபர் இப்படி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அதில் இப்போ வாட்ஸ்அப் நம்பரில் கொடுக்கும், நம்பரில் நிறையா பேசுகிறீங்க. அவங்க வந்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாங்க. எலக்ட்ரிஷியனாக பெரிய பெரிய பில்டிங் எடுத்து அதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, வயரிங் பண்ணுவாங்க, ப்ளம்பிங் இதுக்கெல்லாம் பண்ணுறது ஆளுக வச்சு வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களும் வேலை செய்வாங்க, சூப்பராக வேலை செய்வாங்க வயரிங் வேலையெல்லாம். அதனால் அவங்க அந்த வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா நீங்கள் குழம்பு வற்ற வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட. இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு வந்து எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும், நல்லா சாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு தூள் வந்து கொஞ்சமாக மல்லித்தலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இங்கே சுட சுட சோறு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம யோகாஸ் குழம்பு மிளகாய் தூளை போட்டு நான் குழம்பு வச்சுருக்கேன். குழம்பு கலருமே நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்புக்குலாம் அருமையாக இருக்கும். எல்லா குழம்புக்குமே இங்கே பருப்பு பொடி இருக்குது, அதை வச்சு ஹரிஷ் வந்து எப்பயுமே அம்மா எனக்கு பருப்பு பொடியில் வந்து நெய் ஊற்றி சாப்பிட மாட்டான், நல்லெண்ணெய் ஊற்றி தான் அவனுக்கு கொடுக்கணும். நெய் அவனுக்கு பிடிக்காது, எனக்கும் நெய் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் ஊற்றி உருண்டை பிடிச்சி கொடுத்தா சூப்பராக சாப்பிடும். என்ன தங்கம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலேஜ் போகிறப்பையில அவனுக்கு அப்படி தான் செஞ்சு கொடுத்து விடணும். இங்கே வந்து நமக்கு சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பலாக்கொட்டை போட்டு இங்கே முட்டைக்கோஸ் பொரியல், ரசம் இருக்கிறதுனால இன்றைக்கி நான் ரசம் வைக்கல. இவ்வளோதான், எனக்கு சிம்பிளாக பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டு லாஸ்ட்டில் தயிர் ரசமாக ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காரக்குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட வந்து 10 வகையான மசாலா வந்து என்னுடைய கைப்படையே நான் வறுத்து அரைச்சி கொடுத்துட்ருக்குறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட பாருங்கள். எல்லா மசாலாவும் சூப்பராக இருக்கும். நான் சொல்லி நானே டேஸ்ட் பண்ணக்கூடாது, நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே நம்ம யோகாஸ் குழம்பு மிளகாய் தூள் இன்றைக்கி குழம்பு வச்சாச்சு. இந்த மசாலா உங்களுக்கு வேணும்னா நாங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம். ஹாய் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு நான் வந்துடும். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.